ஒரு நல்ல படம் எப்படி இருக்கும்னா, அத பார்த்து முடிச்சுட்டு வெளில வரப்போ, ஒரு பெரிய மனநிறைவையும், மகிழ்ச்சியும் குடுக்கும். ஒரு மிக சிறந்த படம் எப்படி இருக்கும்னா, பார்த்து முடிச்சுட்டு வந்து 2, 3 நாள் வரைக்கும் அத மறக்க முடியாம, அதோட ஞாபகமே நம்ம மனசுல திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கும். "எப்புட்றா இத செஞ்சாங்க? எப்படி இத யோசிச்சாங்க? எப்படி இத இவங்களால பண்ண முடிஞ்சதுன்னு?" அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு அம்சத்தோட சிறப்பையும் நம்ம வியப்பாவே யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி ஒரு படம் தான் இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் இயக்கி வெளியாகி இருக்கிற மகாராஜா. வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது மகாராஜா திரைப்படத்திற்கான விமர்சனம். ஏற்கனவே குரங்கு பொம்மை படத்தினை இயக்குன நித்திலன் சாமிநாதனுக்கு இது 2வது படம். விஜய் சேதுபதிக்கு 50வது படம். அதனால 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு பயங்கரமா அசத்தியிருக்காங்க. அதுவும் விஜய் சேதுபதிக்கு கோல்டன் ஜூப்ளியா அமைஞ்ச இந்த படத்துல அவரோட நடிப்போட தரத்த பத்தி சொல்லணும்னா, அது தங்கத்த விட மிக உயர்ந்ததுன்னே சொல்லலாம். அதுவும் இந்த நடிப்பு அசுரனுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு மிக சாலிடான ஸ்கிரீன் பிளே. தமிழ்ல நான் லீனியர் நரேஷன்ல இவ்ளோ எங்கேஜிங்கா ஒரு படம் பார்த்து பல வருஷங்கள் ஆகுது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு காட்சியையும் ரொம்ப பிரில்லியன்ட்டா எழுதியிருக்காரு இயக்குனர். சரி, படத்தோட கதை என்ன? டைட்டில்ல சவரகத்திய வடிவமைச்சிருக்கிற விதமே கதை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத தெளிவா நம்மளுக்கு உணர்த்திடுது. பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர விஜய் சேதுபதி முகமூடி அணிஞ்ச 3 திருடனுங்க தன்னை அடிச்சு போட்டுட்டு வீட்ல இருந்த லட்சுமியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு புகார் கொடுக்குறாரு. லட்சுமி யாரு, உன் பொண்டாட்டியா மகளான்னு கேட்டா லட்சுமிங்கிறது குப்பை தொட்டின்னு சொல்றாரு. ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் அவரை பைத்தியன்னு முடிவு பண்ணி பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்புறம் அடிச்சு துரத்துறாங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதி பிடிவாதமா இருக்காரு. இதுக்கப்புறம் அவரை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் நட்டிக்கிட்ட, அது என் மகளோட உசிரை காப்பாத்தின குப்பை தொட்டி சார், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, நான் வேணா உங்களுக்கு 7 லட்ச ரூபாய் தரேங்கிறாரு. ஒரு குப்பை தொட்டிக்கு இவ்வளோ பணம் தரானா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான பதுக்கல் இருக்குன்னு யோசிக்கிற இன்ஸ்பெக்டர் நட்டியும் இதில் ஆர்வமாயிடுறாரு. இந்த புகாரை ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த விசாரணையில் என்னவெல்லாம் திடுக்கிடும் திருப்பங்கள் ஏற்பட்டது, என்ன மாதிரி அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, விஜய் சேதுபதியோட புகாருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன, உழுக்கக்கூடிய அந்த பயங்கரம் என்ன, கடைசியில் அவரோட இழப்புக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சதா இல்லையாங்கிறது தான் கதை. இதுக்கு மேலே இந்த கதையை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு அடுத்த காட்சியிலுமே கதையோட நகர்வுல நம்ம மனசில் ஏற்படுற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு முடிச்சா அழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கு திரைக்கதை. எப்பவுமே ஒரு நல்ல திரைக்கதை ஆரம்பத்திலேயே கதை எதை நோக்கி போக போகுதுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்திடும். எதிர்பாராத நேரத்தை கொடுத்து கதை ஒரு புதிய திசையை நோக்கி நகர்த்தும். அடிப்படையான இந்த சினிமா இலக்கணத்தை ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் கையாண்டிருக்காங்க. முக்கியமாக ஹீரோ கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதோட அடிப்படையில் அந்த கேரக்டரோட நடவடிக்கைகளை ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறவன் பிடிவாதம் முடிச்சா அவன் எல்லாரும் பயந்து போகிற மாதிரி என்னெல்லாம் பண்ணுவாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக படத்தில் 2 காட்சி வருது. அதெல்லாம் மாசா பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. அப்புறம் இன்ஸ்பெக்டர் நட்டிக்கிட்ட நடந்ததை கதை மாதிரி வைக்கிற காட்சியெல்லாம் அவரோட தனித்தன்மையான பாணி வகையறா. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தில் மண்டையில் பால் அடிச்சுதா அப்படின்னு திரும்ப திரும்ப முதல்ல இருந்து அவர் சொல்கிறப்போ படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களுக்கும் படம் பார்க்குற நமக்கும் ஒரு ரியாக்ஷன் வரும்ல, அது இந்த காட்சிகளை பார்க்குறப்போவும் அப்படியே வருது. அதெல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே சமயம் இந்த கேரக்டர் டிசைன்ல ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. அது என்னங்கிறத விமர்சனத்தோட கடைசியில் பார்ப்போம். அனுராக் காஷ்யப் வீடு புகுந்து திருடனா மட்டும் இல்லாமல் மனசாட்சியே இல்லாத பல வேலைகளை செய்கிறாரு. அதெல்லாம் கொடூரத்தோட உச்சமாக இருக்கு. ஒரு பெரிய இயக்குனராக இருந்துட்டு இந்த மாதிரி படுபாதக செயல்களை செய்கிற ஒரு கேரக்டர் நடிக்க சில பேர் யோசனையாக இருக்கும். அந்த தயக்கம்லாம் இல்லாமல் இந்த ரோலை பண்ணதுக்காகவே அவரை பாராட்டலாம். ஆனால் லிப்சிங்க் சரியில்லாதது தான் ஒரு பெரிய குறையாகவே இருந்தது. படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் மணிகண்டன் வராரு. பாய்ஸ் படத்தில் பார்த்து வரா இவருன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வெறித்தனமாக நடிச்சிருக்காரு. சண்டை காட்சியிலலாம் வெறி கொண்ட சிறுத்தை மாதிரி எகிரி அடிக்கிறதும் கொலவெறியாக தாக்குறதும் பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. இப்படி ஒரு நடிகர் ஏன் தமிழ் சினிமா சரியாகவே பயன்படுத்திக்கலன்னு தெரியல. ஆனால் இனிமேல் நிச்சயமாக ஒரு பெரிய ரவுண்டு வருவார். கெட்ட போலீஸாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டராக அவரை நட்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸால் அவரை நம்ம ரொம்பவே ரசிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. அவரோட மிடுக்கு, கோபம், நக்கல், அலட்டல்லாம் அவர் போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி பெர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. கதையோட முக்கியமான ஒரு கட்டத்தில் அவர் எடுக்கிற ஒரு முடிவு தியேட்டரில் மிகப்பெரிய கைத்தட்டில் ஏற்படுத்திடுது. படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்களும் அதை செய்வீங்க. மற்றபடி படத்தில் விஜய் சேதுபதியோட மனைவியாக திவ்யா பாரதி வராங்க. பெருசாக அவங்களுக்கு காட்சி எதுவும் இல்லை. மகளாக நடிச்சிருக்கிற சச்சனா நபிதாஸ் ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக அழகாக நடிச்சு நம்ம மனசை கவர்றாங்க. அவங்களோட பிடி டீச்சராக மம்தா மோகன்தாஸ் வராங்க. 1-2 சீன்ஸ் தான்னாலும் அதில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அனுராக் காஷ்யப்போட மனைவியா அபிராமி, கணவன் கெட்டவனு தெரியறதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன், தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர போர்ஷன் ரெண்டையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட குட்டி குழந்தையாக நடிச்சிருக்க அந்த குட்டியோட க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸை காட்சிகள் அவங்க பயன்படுத்திருக்கிற விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. படத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேரக்டர் சிங்கம்புலி. பேரில் மட்டும் இல்லை, நடிப்பிலும் தாம் பெரிய புலின்னு மறுபடியும் இன்னொரு தடவை ரொம்ப ஆணித்தரமாக நிரூபிச்சிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். இவங்களை தவிர படத்தில் அருள்தாஸ், முனிஷ்காந்த்லாம் தங்களுக்கு கிடைச்ச சின்ன ஸ்பேஸ்லையும் எந்த குறையும் இல்லாமல் நேர்த்தியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபியை தினேஷ் அண்ட் புருஷோத்தமன் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் கதைக்குள்ள நம்ம முழுசாக இன்வால்வ் ஆகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஷாட்டாக இருந்தாலும் சரி, மூவிங் ஷாட்டாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ஒரு காட்சியை தொடங்குற அந்த ஃப்ரேம் அண்ட் கம்போசிஷன்லாம்
சும்மா நாம ஏதோ எடுத்தோம்லாம் இல்லாம ரொம்ப மீனிங்ஃபுல்லா ஒரு பர்பஸோடவே இருக்கு. மியூசிக் டைரக்டர் அஜனீஷ் லோக்நாத்தோட பங்களிப்பு இந்த படத்தோட தரத்தை மேலும் உயர்த்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. படத்துல ஒரே ஒரு பாட்டு தான். தாயே தாயேன்னு ஒரு பாட்டு வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. சித்து ஸ்ரீராம் பாடியிருக்காரு. ஆக்சுவலா இந்த படத்துக்கு பாட்டே தேவையில்லை. அதனாலயோ என்னவோ தெரியல, அதை படத்துல ஒரு பிஜிஎம் மாதிரியே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ ஒரு ஓரத்துல தொலைதூரத்துல இருந்து ஒலிக்கிற மாதிரி வந்துட்டு கேட்கப்படாமலே போயிடுது அந்த பாட்டு. மற்றபடி பிஜிஎம் பல காட்சிகள்ல சிறப்பா இருக்கு. குறிப்பா மணிகண்டன் பார்ல போடுற ஒரு சண்டை, விஜய் சேதுபதிக்கும் அவருக்கும் நடக்கிற இன்னொரு சண்டை காட்சி, இன்டர்வல் பிளாக்கு, அப்புறம் கிளைமேக்ஸுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திக்கிற அந்த பரபரப்புக்கு அஜனீஷ் போட்டிருக்க பிஜிஎம்லாம் செம்மையா டென்ஷனை கூட்டுது. அட்டகாசமா பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கை ஃபிலமின் ராஜ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு படத்தோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு படத்துக்கு தான். நான் லீனியர் கதையில் இப்போ நடக்கிறது அப்புறம் முன்னே எப்போ நடக்கிற காட்சிகள்னு பெருசாக எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக பரபரப்பாக சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு. நிஜமாக லீனியர் நரேஷனில் இந்த கதையை சொல்லியிருந்தா அது ரொம்ப சாதாரண ஒரு கதையாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே அண்ட் எடிட்டிங்கோட வேல்யூ என்ன தெரியுமான்னு உணர்த்துற ஒரு ஆக சிறந்த படமாகவே மகாராஜா அமைஞ்சிருக்கு. படத்தில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இதென்ன இது வரைக்கும் யாருமே சொல்லாத கதையா, சாதாரண பழிவாங்கிற கதை தான் சில பேர் நினைக்கலாம், கேட்கலாம். உண்மைதான். உலக சினிமா பார்க்குறவங்களுக்கு, குறிப்பாக கொரியன் சினிமாலாம் விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கு இது எந்த படத்தோட தாக்கன்றது ரொம்ப சுலபமாகவே புரியும். படைப்பில் காப்பி, இன்ஸ்பிரேஷன் 2 வகை இருக்குது. அதில் இது எந்த வகைங்கிறது படம் பார்க்குறப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் படத்தை முடித்த விதம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. குறிப்பாக இயக்குனர் ரொம்ப சிம்பாலிக்காக ஒரு விஷயத்தை அழுத்தமாக பதிவு பண்ணியிருப்பார். அது வாழ்க்கையோட நியாய தர்மங்களை பதிவு செய்கிற ஒரு அற்புதமான குறியீடாக இருக்குது. இன்னொரு குறின்னு பார்த்தா படத்தில் நம்ப முடியாத காட்சி அமைப்புகள் நிறையவே இருக்குது. விஜய் சேதுபதியோட கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஸ்கூல்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் அவர் வச்சு பண்ணியிருக்கிற சம்பவம்லாம் நிஜத்தில் சாத்தியமே இல்லாத ஒன்று. என்னதான் ஹீரோ மாசா காட்டணுன்னாலும் அதுக்காக இந்த அளவுக்குலாம் பூ சுற்றக்கூடாது, ரொம்ப ஓவராக இருக்குது. மற்றபடி யூஏ சர்டிஃபிகேட்டோட வெளியாகி இருக்கிற இன்னொரு அதீத வயலன்ஸ் கொண்ட படம் இது. ரத்தம் தெறிக்க தெறிக்க தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, ஏகப்பட்ட காட்சிகள் படத்தில் நிறையவே இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்களோட இந்த படம் போகிறது நாட் அட்வைசபிள். மொத்தத்தில் மலையாள சினிமாவில் கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர்லாம் வேறு லெவலில் எடுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்களேன்னு நினச்சவங்களுக்கும் நினைக்கிறவங்களுக்கும் செம்ம எங்கேஜிங்கான ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் கொடுத்து அசத்தி இருக்குது இந்த டீம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா வேறு எதுக்காகவும் இல்லைனாலும் விஜய் சேதுபதியோட அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.